இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 8 முதல் 16 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலை அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையும் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மானாவாரி நிலங்களில் பெறப்பட்ட மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யவும். 1 கிலோ விதையை பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் அல்லது கார்பன் டசிம் 50% WP 2 கிராம் என்ற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் உழுத நிலங்களில் இரவை சோளம் விதைத்து தொடர்ந்து மழையினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். சோளம் விதைப்பிற்கு முன்னர் 1 கிலோ விதையை மெட்டாலாக்சைல் 35% WS 10 கிராம் மற்றும் தயோமீக்தாசிம் 30% FS 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து குருத்து ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தவும். கோடை மழை எதிர்பார்க்கப்படுவதால் சாகுபடி செய்யப்பட்ட மக்காசோளம் மற்ற இரவை பயிர்களுக்கு மழை தண்ணீர் வடிய வடிகால் வசதி செய்யவும். மக்காசோளம் விதைப்பிற்கு முன்னர் 1 கிலோ விதையை மெட்டாலாக்சைல் 35% WS 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்யவும். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்காசோள கதிரில் அஸ்பெர்ஜில்லஸ் நோய் தொற்று வர வாய்ப்புள்ளது. எனவே கதிர் அறுவடைக்கு பிறகு நன்கு உலர்த்தி தானியத்தை பிரித்தெடுத்து பிறகு தானியத்தை நன்கு சூரிய வெப்பத்தில் உலர்த்தி தானியத்தில் ஈரப்பதம் 13% குறைவாக பார்த்து கொள்ளவும். கம்பு பயிர் செய்வதற்கு இது உகந்த பருவம். ஆதலால் விவசாயிகள் கம்பு பயிரை இரவை பயிராக விதைப்பு செய்து நீர்ப்பாசனம் செய்யவும்.